மனிதாபிமானம் எங்க இருக்கோ அங்கதான் கடவுளுங்கிற வார்த்தை வரும். அதனால தான் கடவுள் அஜித் அவர் வந்து நடந்தாலே போதுங்க. இந்த 1000 கோடி 2000 கோடி ஒருத்தன் பேசிட்டு போயிருவேன். அதான் எங்களுக்கு தேவையில்லைங்க. ஒன்று இதில் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து என் தலைவன் ரேஸுக்கு போயிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு இந்த சாதாரண சில்லண்டி பாய்ஸ் வந்து இந்த என் கொடி அந்த கொடின்னு போட்டேன்னு வச்சுக்கேன், செருப்பு பிஞ்சிருமுடா அவனுக்கு. சும்மா வந்து ட்ரெண்டிங் போட்டுக்கிட்டு இந்த இது ட்விஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. நான் பேச உரிமை இருக்கு, புரியுதா? என் தலைவன் 30 வருஷமா அந்த ஆளு கூட இருக்கேன். அவனுக்காட்டி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். படத்தில் கெட்டப்பு சூப்பராக இருக்குது. அதே சால்ட் அண்ட் பெப்பரு அது மாதிரி தான் இருக்குது. அவர் ஒன்றும் கரெக்டாக அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நடிகரும் இல்லை சார். நான் கேட்குறேன் சார், ஒன்று கேட்குறேன். பல பேர் மண்டையில் டை அடிச்சு தெரிஞ்சுட்டு அவரை பார்த்துக்க முன்னாடி மண்டையில் டை அடிக்காமல் தர்றேன். மங்காத்தா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சுல. இப்போ வரையும் நாங்களும் டை அடிக்கல, எவனும் டை அடிக்க மாட்டான். எதுக்காண்டி அடிக்க மாட்டேங்கிறா? அவர் இது பண்ணி விட்டதானே. அவரை பார்த்து நான் எல்லாம் பழகிறேன். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இல்லை ஏங்க, இந்த 1000 கோடி 500 கோடிலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் வந்தால் மட்டும் போதும். சும்மா அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த 1000 கோடி 2000 கோடி ஒருத்தன் பேசிட்டு போயிருவேன். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. அந்தாலும் வரட்டும், ஸ்க்ரீனில் வரட்டுங்க. நாங்கள் கொண்டு வரோம் அந்த கொடியை. அவங்க சொல்ல வேணாம், நாங்கள் கொண்டு வரோம். அதான் சொல்லாமல் செய்வோம். நாங்கள் சொல்லாமல் செய்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா 1000 கோடி இல்லை, ஒரே விஷயம். கோடி பேர் பார்க்குறோம்ல. இல்லை தம்பி, ஒரே விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, சும்மா வந்துட்டு பேட்டிக்காண்டி இங்கே வா, நாளைக்கு ப்ரெஸ் மீட்டு நடத்துகிறேன், இதை நடத்துகிறேன், அதை நடத்துகிறேன், நீ நாளைக்கு என்கிட்ட வா 2000 கோடி வசூல், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. நாங்கள் அந்தாலும் வரட்டுமே, வந்தாலே நாங்கள் செஞ்சு காமிச்சிருவோமே. எங்களுக்கு என்ன தேவை? அந்தாலும் மட்டும் ஸ்க்ரீனில் மட்டும் வரட்டுங்க. வேற என்ன வேலை? நஷ்டமா லாபமா? அவர் தான் எங்கள் தலைவன், புரியுதுங்களா? அவர் வந்து நடந்தாலே போதுங்க. அவர் சங்கடப்பட வேணாம், எதுவுமே பண்ண வேணாங்க. இந்த வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு பாட்டு போடணும், ஒரு டான்ஸ் ஆடணும் எங்களுக்கு தேவையில்லைங்க. அவர் முகம், அவர் பேஸ், அவர் முகம் மட்டும்தான் வேணும். அவர் முகம் இன்னைக்கு 30 வருஷமா அவர் கூட இருக்கும். எத்தனை வருஷம்? 30 வருஷமா அந்த ஆள் கூட இருக்கும். அந்த மனுஷன் கூட 30 வருஷமா இருக்கும். அவர் பேஸ் மட்டும்தான் இருக்கணும். அவர் பேச வந்தாலே எங்களுக்கு போதுங்க. இன்னொரு விஷயம், அந்த கடவுளே அஜித்ன்ட்டு ஒரு இது பயங்கர ட்ரெண்டிங் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நினைக்கிறீங்க? ஆமாம், அது உண்மை தானே. எங்கே ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலாக? எங்கே ஸ்டார்ட் ஆனா, அதாவது வந்து மனிதாபிமானம் எங்கே இருக்கோ அங்கே தான் கடவுளுங்கிற வார்த்தை வரும். சொல்ல புரியுங்களா? மனிதாபிமானம் எங்கே இருக்கோ அங்கே தான் கடவுளுங்கிற வார்த்தை வரும். அவர் நிறைய விஷயம் செஞ்சுருக்காரு, அது யாருக்கு தெரியாது. விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் என் பசங்க வந்து பேனரை நீத்திக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் நிறையா பண்ணியிருக்காப்புல, நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அது கடவுளுக்கு தெரியும். அதனால தான் கடவுள் அஜித். கடவுளுக்கு தெரியும். கடவுள் அஜித்னு எதுக்கு வந்துச்சுன்னா இதுதான், புரியுதுங்களா? இப்பதான் ட்ரெண்டிங். கடவுள்னா யாருன்னா அஜித் தான், புரியுதுங்களா? ஏங்க, கண் தானம் வந்து 50,000 விஷயத்துக்கு பண்ணியிருக்காப்புல. எவன் பண்ணியிருக்கான்? ஜெய்சங்கர் மையம் சொல்லியிருக்காப்புல. ஜெய்சங்கர் மையம் சொல்லியிருக்காங்க. இல்லை, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்களே. அவர் எது செஞ்சாலும் யாருக்கும் சொல்ல மாட்டார். வீடு கட்டினவங்களுக்கு, வேலை பார்த்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? அவர் யார்ட்டையும் சொல்லலையே. நிறைய விஷயத்துக்கு உதவி பண்ணுறார். அவரை விடுங்க, நாங்கள் இருக்கோம்ல. எத்தனை பேத்துக்கு எல்லாரும் பண்ணியிருக்கேன்? எத்தனை பேத்துக்கு எல்லாருங்க பண்ணியிருக்கேன்? யாரும் எதிர்பார்த்து பண்ணலைங்க. அவர் 14 ஆதரவற்றோருக்கு போகிறோம், கண்ணு இல்லாதவங்களுக்கு போகிறோம், ஆசிரமத்துக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோம்? அவர் நல்லா இருக்கணுங்கிற காண்டி தான் போகிறோம். அதனால தான் கடவுளுக்கு சரிசமாக அவரை இது பண்ணுறோம். அந்தாலும் என்னன்னாலும் பண்ணிட்டு போகணும் சார். அந்த ஆளுக்காண்டி நாங்கள் பண்ணுவோம் சார். அவன் என்னன்னாலும் பண்ணிட்டு போட்டோம். உண்மையிலே சொல்றேன், என் தலைவன். நான் பேச உரிமை இருக்கு, புரியுதா? என் தலைவன் 30 வருஷமா அந்த ஆளு கூட இருக்கேன். அவனுக்காண்டி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவரை விட்டுருங்க, புரியுதுங்களா? அவருக்காண்டி நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவர் தான் எங்க தலைவன், ஒரே தலைவன். கடவுள் இதான் கடவுள். ஏத்துக்குவாரு. என்ன கடவுள்? அஜித் தான் தலைவர் மட்டும் தான் ஏத்துக்குவாரு. ஏன் சார் ஒன்னு கேக்குறேன் சார்? இல்ல சார், ஒரு நிமிஷம் ஒன்னு கேக்குறேன். அவர் அப்பா இறந்தாப்புல. என்ன சார், அஜித்தோட அப்பா எப்பேற்பட்ட கூட்டம் கூடி இருக்கலாம், ஏன் சிம்பிளா முடிச்சாப்புல? என்ன காரணம்?
சார் சாதாரண ஒருத்தன் செத்தாலும் எப்படி சார் வெடிப்பட்டு போகிறான்? இதான் சார் மனுஷன், இதான் மனிதன். நல்ல மனுஷனுக்கு அர்த்தம் இதுதான், புரிஞ்சுக்குங்க. இதான் நல்ல மனிதனுக்கு உள்ள அர்த்தம். யாரும் துன்புறுத்த வேணாம், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எங்கள் அப்பா இறந்துட்டாரு, நான் தூக்கி போட போகிறேன். சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். ஏன் ரசியம் வரக்கூடாது, ரசியம் வராத, புரியுதுங்களா? எல்லாம் எடிட் பண்ணால் போடுங்க, தெரியணும். சார் இங்கே வாங்க சார், ஒன்று சொல்லிக்கிறேன் சார். ஒன்று இதில் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். தயவு செய்து என் தலைவன் ரேஸுக்கு போயிருக்கான், அதை வச்சுக்கிட்டு இந்த சாதாரண சில்லண்டி பாய்ஸ் வந்து இந்த என் கொடி அந்த கொடின்னு போட்டேன்னு வச்சுக்கேன், செருப்பு பிஞ்சிருமுடா அவனுக்கு. அந்த ஆள் எனக்கு என்னன்னு போறாப்புல, நீ அவனை வச்சு அரசியல் பண்ணாத. ஆம்பளை என்ன ஜெயிச்சு பாரு, ஓப்பனா ஒத்துக்கிறேன். ஆம்பளை என்ன ஜெயிச்சு பார்த்துக்க, புரியுதா? என் தலைவனை உள்ள இழுக்காத. எல்லாருமே எல்லாருமே அனைத்து கட்சியிலும் இருக்கோம். நான் அவரை இழுக்கவே இல்லை. எல்லாருமே கட்சியில் இருக்கோம். நான் கட்சியில் ஒரு கட்சியில் இருக்கேன். அஜித்னா ஒரு ரசிகன், ஏன் ரசிகன், புரியுதா? அஜித்னா ஒரு ரசிகன். சும்மா வந்து ட்ரெண்டிங் போட்டுக்கிட்டு இந்த இது ட்விஸ்ட் போட்டுட்டு இருக்காரு. இதை பதிவு பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இதை சொன்னேனே சொல்லுங்க. சும்மா வந்துக்கிட்டு இந்த சப்போர்ட் பண்ணிட்டாரு, தலை சப்போர்ட் பண்ணிட்டாரு. நீ ஆம்பளைனா நின்று செவி, புரியுதா? நின்றுனா தில்லுன்னா நின்று செவி, எங்களை இழுக்காத. அஜித் ரசிகன் நிறைய பேர் இருக்கான், அஜித் ரசிகன் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கான், புரியுதா? இதை வந்து இழுக்காத. நான் ட்ரெண்டிங்கில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சா இதை பதிவு பண்ணிக்கோங்க, போடுங்க. நல்லது செஞ்சு வா, உண்மையிலே சொல்கிறேன், நல்லது செஞ்சு வா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அஜித் ரசிகன் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த ரசிகன் இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். இதை வந்துட்டு இந்த அஜித் ரசிகன், அஜித் சார் வந்து ஏங்க ஒரு கார்ல பெயிண்ட் அடிச்சது என்னங்க? அந்த பெயிண்டர்கிட்ட போய், ஆமா ஏங்க அந்த பெயிண்டர்கிட்ட போயிட்டு அந்த பெயிண்டர் ஸ்பெயினுங்க, அந்த பெயிண்ட் பண்ணாங்க தெரியுமா? இல்ல அந்த பெயிண்டர் ஸ்பெயினுங்க. ஏங்க அவனை போட்டுக்கிட்டு இந்த அஜித் சார் சப்போர்ட் பண்றாரு. டேய் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்துட்டீங்கடா, நான் ஒன்று சொல்றேன் தம்பியெல்லாம், நீங்க வந்துட்டீங்க, சந்தோஷமா முன்னேறுங்க. முதலமைச்சராங்க எதுவும் ஆகிக்குங்க, தயவுசெய்து இந்த ஆளை இழுக்காதீங்க. அவரை வந்து நாங்கள் ஒரு குரு மாதிரி வச்சுருக்கோம், ஒரு விவேகானந்தர் மாதிரி அவர் மாதிரி வச்சுருக்கோம். நீ எதுக்குடா அவரை அரசியல் இழுக்கிற? அவர் அரசியல் இழுத்தாருன்னா நீங்களாம் நிற்க முடியாதரா? ஓப்பனாக சொல்கிறேன்டா, அரசியல் இழுத்தா நீங்கள் நிற்க முடியாதரா? நான் இப்போ சொல்கிறேன், முடிவு பண்ணிக்கோங்க. ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, அவர் வந்தான்னு வச்சுக்க, நீ மண்ணை கவனம். இதை எழுதி போட்டுக்குங்க. நானும் வேறு கட்சியில் இருக்க வந்தேன், அவரை இழுக்காங்க. நான் தொண்டேன், அவருக்கு ரசிகன், அவருக்கு 30 வருஷமா ரசிகன். தயவுசெய்து இதை இழுக்காதீங்க, புரியுதுங்களா? நல்லது பண்ணுங்க, நல்லதா வாங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வேற என்ன கேள்வி? வாழ விடு.